வேரோடி நீ மறந்தாயப்பா விஜி மண்ணோடி நீ வாழ்ந்தது எம் ஜனகர் உள்ளவா உன் நினைவாலே. தெரில என்ன பேசணும்னு தெரில. ஒரு அதான் கஷ்டமாக இருக்குது, அவ்வளோதான். நம்ம நிறையா பார்த்துருக்கோம், நிறையா பேசியிருக்கோம். கூட இருக்கிறவங்க ஒருத்தவங்க ஒன்றுனா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது மாதிரி தான் இருந்தது. வேறு ஒன்றும் இல்லை, பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. அவர் ஏதோ ஒருத்தர் சொன்னார், இன்னும் ஏதாவது கண்டென்ட் கொடுத்துருப்போம், காலையிலேருந்து வெயிட் பண்ணுறேன்னாரு. கண்டென்ட் கொடுக்கறதுக்கு நம்ம இங்கே வரல. அது ரொம்ப நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க, ரொம்ப தப்பு. ஒன்றும் இல்லை தலைவா பேசுகிறதுக்கு. தேங்க்யூ, நன்றி, அவ்வளோதான். வேறு ஒன்றும் குடிக்கக்கூடாது, அவ்வளோதான். வேறு என்ன, குடிச்சு தான் உடம்பு சரியில்லாமல் போகுது. குடிக்காமல் இருந்தால் நல்லாயிருக்கும். வேறு அப்படிலாம் கிடையாதுங்க. 100 பேர் சொல்லுவாங்க, அப்படிலாம் கிடையாது. அது அந்த நேரம் அவராலையும் தான் நம்மளும் வளர்ந்தோம். அப்படி எடுத்துக்க முடியாதுல்ல. அவருக்கும் நடந்தது, நமக்கும் நடந்தது, அவ்வளோதான். ஆனால் இவ்வளோ சீக்கிரம் இவருக்கு இது நடக்கக்கூடாது. அதுதான் வருத்தமாக இருக்குது. இல்லைங்க, நான் ஊரில் இல்லை, நடுவில் அவர் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. அப்போ போய் பார்த்துட்டு வந்தோம், அவ்வளோதான். வேறு ஒன்றும் நிறைய விஷயத்த வந்து அவங்க வச்சுக்கிட்டே இருந்தாங்க. இப்போ நீங்களும் அடுத்த சந்திச்சு அது எப்படி நம்ம ஏன்னா எல்லாத்தையும் எல்லா இடத்துலையும் சொல்ல முடியாது. சொல்லிவிட்டு ஹெல்ப் பண்ணால் அது அவ்வளோ நல்லா இருக்காது. அது வேணாம், விடுங்க. அவங்களும் யாருக்கு என்ன தோணுதோ அவங்க அதை பண்ணுவாங்க. ஃப்ரீயாக. நன்றி, தேங்க்யூ. இங்கே பேசினா அவ்வளோ மரியாதையாக இருக்காது, நல்லாவும் இருக்காது. எனக்கும் இப்படி இதில் பேச முடியல, ஒரு மாதிரி இருக்குது. கோச்சிக்காதீங்க, மன்னிச்சிங்க, சாரி. அது வந்து 2 மாதத்துக்கு முன்னாடி நீ பண்ணியிருக்கணும். இது வந்து கிரிட்டிக்கல் ஸ்டேஜ், மோசமான ஸ்டேஜ் அப்படின்னாங்க. என்னதான் கல்லீரல் பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு ஓரத்தில் ஒரு மனசில் இது கல்லீரல் பிரச்சனைன்னு இல்லை அப்படின்னு எனக்கு சந்தேகம் தான். ஏன்னா ஒரு நல்ல மனிதருக்கு, நல்ல ஒரு எல்லார்கிட்டேயும் நல்ல பேர் வாங்கின ஒருத்தருக்கு கால் வீங்கி போய், வயிறு வீங்கி போய், வாய் கூட பேச முடியாமல், சாப்பிட முடியாமல், இப்படி ஹாஸ்பிட்டலேன்னு 9 மாதமாக கெதியாக டிசம்பர் மாதம் போய் 15 நாள், ஜனவரி 15 நாள், பிப்ரவரி 15, இதே மாதிரி இது ஆகஸ்ட் வரைக்கும். கல்யாண நாளே ஆகஸ்ட் மாதம் கல்யாண நாள் 24ஆம் தேதி ஹாஸ்பிட்டலில், ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் தான். 24ஆம் தேதி நைட்டு தான் வந்தோமே. 15 நாள் இருந்துட்டு 24ஆம் தேதி நைட்டு தான் வந்தோம். இந்த நேற்று ஒரு நாள் இருந்தார், 25, 26ஆம் தேதி நைட்டு. 1.5 நாள் 2 நாள் கூட இல்லை வீட்டில். அண்ணா எவ்வளோ நம்பிக்கையாக இருந்தாரு, என்ன சொல்லிக்கிட்டு இருந்தார் உங்களுக்கு? அடுத்த வருஷம் கல்யாண நாளுக்கு நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு காலில் விழும்போது கூட அதான் சொல்லியிருந்தேன். பெரியவங்க காலில் விழும்போது கூட அதான் சொல்லுவேன், எப்பா நீ நல்லா இருப்பா, வாயை மூடுப்பா, நீ இப்படி சொல்கிறவன் தான் 3 வருஷம் 4 வருஷம் இருப்பாங்க அப்படின்வாங்க. நான் நம்பலை. இவர் இறந்துட்டாரு, இவர் வந்து செத்து போயிட்டாரு, நான் நம்பலை. எனக்கு செத்தா மாதிரியே தெரியல. தூங்குறாரு, நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு. விஜய் சித்து எதுவும் ஹெல்ப் பண்ணாங்களா, வந்து பார்த்தாங்களா? அதான் இந்த அட்மிட் இல்லாமல் போன அட்மிட்டுக்கு வந்து ஒரு 50,000 இது ஹாஸ்பிட்டல் செலவுக்கு. ஒரு 2 மாதம் ஹாஸ்பிட்டல் செலவுக்கு வச்சுக்கோங்க, 50,000 இது வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி கொடுத்துட்டு போனார். அண்ணனோட ஆசைகள் எதுவும் சொன்னாங்களா? கடைசியாக நம்ம ஃபேமிலி இப்படி இருக்கணும், உங்களை அப்படி பார்த்தீங்கன்னா சொன்னாங்க. பையன் படிப்பு, பையன் பூரா நான் என்ன மேனகான்னு என் பேர் தான். ஆனால் பையன் இந்த கடைசி இந்த 2 நாள் பையன்தான். பையனுக்கு எதுவுமே செய்யாமல் நான் போகிறேன். அவன் நம்மளை நம்பி பிறந்தான், அவனுக்கு ஒன்றுமே செய்யலை. அவன் படிப்புக்கும் நான் எதுவும் சேர்த்து வைக்கல. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் அதான் சொன்னேன், எப்பா நீ உடம்ப கவனமாக பாரு, அவன் பையன் வந்து பார்த்துக்கலாம் சொல்லிட்டு. உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் தரேன்னு அண்ணா என்னைக்காவது வருத்தப்பட்டிருக்காரா? இப்போ சமீபமாக இந்த ஒரு 10 நாள் வருத்தப்பட்டார். முந்தானத்து வருத்தப்பட்டார். டாய்லெட்டு கையில் பட்ட உடனே ஐயோ கையில் பட்டுச்சுன்னு சொல்லிட்டு பேச முடியல, அவரால் திக்கிறாரு, பேச முடியல, கையில் பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாரி அப்படி, இது கடமைப்பா, சாரி சொல்லாதீங்க சொல்லிட்டு கழுவிட்டு டெட்டால் விட்டு தொடச்சிட்டு. நீங்கள் யாருக்கு எதுவும் கோரிக்கை வைக்கணும்னு நினைக்கிறீங்களா? அவர் சொன்னது என்னென்னா, கூலி படத்தில் ஒரு சீனாவது நான் சாவத்துக்குள்ளே நடிக்கணும்னாரு. இறந்துட்டார். அதான் கூலி படத்தில் நடிக்கலையே, இறந்துட்டாங்க. ரஜினி சாரை பார்க்கணும், அந்த படத்தில், அவர் படத்தில் அந்த வேட்டையன், கூலி படத்தில் நடிக்கணும், லால் சலாமில் நடிக்கணும், ஜெயிலில் நடிக்கணும், ஏதாவது ஒரு சீன் நடிக்கணும். ரஜினி படத்தில் நடிச்சிருந்தாங்க.
அவர் ரசிகராக அந்த ஒரு சீனாவது நடிக்கணும். ஒரு சீனாவது ரஜினி கடைசி படத்தில். வரைக்கும் சொல்லிட்டே இருந்தார். ஆமாம், ரஜினி சார் கூட அவர் பக்கத்தில் போய் நின்னா கூட போதும் எனக்கு. அப்பயே என் உயிர் போயிடுச்சுன்னா பரவாயில்ல. கட்டில் அவர் படுத்திருந்தா அவர் தலைமாட்டாண்ட தலைவருடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய அந்த படம் அது என்னதான் ரஜினி ரசிகனும் அவன் அப்படி ஒரு ரஜினி ரஜினி ரஜினி